வணக்கம். இஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நடிகர் அஜித் குமார் தெரியாத ஆளே இருக்க முடியாது. தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு நடிகர். தலை அப்படின்னா அவர் தான். ரொம்ப பிரபல்யமாக இருந்தது அவருக்கு. யாருப்பா தலை நடித்த படம் அஜித் குமார் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு நேரம். அப்புறம் அவரே அறிக்கை விட்டார், எப்போ என்னை யாரும் தலைன்னு சொல்லாதீங்க. அவருக்கு அந்த புகழ்ச்சி மற்றபடி அரசியல்லாம் ரொம்ப பிடித்ததாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் பிஜேபிக்காரர் அப்படிங்கிற முத்திரை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அவருக்கு யாருப்பா நடிகர் அஜித் குமாரா? இல்லப்பா அவர் தான் ரொம்ப மறைமுகமான ஆளு, பிஜேபிக்காரப்பா, பிஜேபி சப்போர்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவைகளெல்லாம் அடித்து நொறுக்கும் வண்ணமாக இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. பயணம் சம்பந்தமான ஒரு வீடியோ. அவருக்கு பைக் ரேஸு, மற்றபடி இந்த ரேஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 2 வீலர் 4 வீலர் ரொம்ப வேகமாக போகக்கூடிய. ஆல்ரெடி மெக்கானிக்காக இருந்தவர். மற்றபடி ஒரு நடிகனாக கஷ்டப்பட்டு முன்னேறிய ஒரு நபர் இன்னைக்கு அசைக்க முடியாத இடத்தில் இருக்கின்றார். நம்ம நிலையான ஒரு இடம், யாரும் அசைக்க முடியாது. அவரா சினிமா விட்டு விலகினா தான், மற்றபடி வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அசைக்க முடியாத இடத்துல இன்னைக்கு நடிகர் அஜித் குமார் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அஜித் குமார் எனக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கார், பேசிட்டு இருக்கார். அதாவது பயணங்கள் மதங்களையும் சாதிகளையும் ஒழித்து விடும், அதனால் நிறைய பயணம் செய்யுங்கள், அன்பை பெருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. பொதுவா சாதி மதம் பேதம் அப்படிங்கிறது இந்த நாட்டை சீர்குலைத்து கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே சாதி மதத்தை விட்டு யாரும் விலகவும் முடியல, விலகின மாதிரி தெரியல. அப்படியே அவங்க விலகினால் இன்னொரு மதத்துக்கு தாவிடுறாங்க. ஆமா, சாதி கொடுமையால பல பேர் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தை நோக்கி தாவி விட்டார்கள். இன்னைக்கு அந்த மதம் உலக அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அந்த மதம் மிக உயரிய மதமாக போய்கொண்டிருக்கிறது. ஆமா, அவர் எதை விட்டு வெளியேறினார்கள் அந்த மதம் இங்க சிறுபான்மையினாக போய்கொண்டிருக்கிறது. அசாம்ல மிகப்பெரிய ஒரு குரல். ஆமா, அப்புறம் அங்கங்க பலவிதமான குரல் இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை இந்த இஸ்லாம் இந்த இந்தியாவில் பரவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கருத்துக்கள். அது சம்பந்தப்பட்ட வகையில பார்க்கின்ற பொழுது பிற மதத்தில் பிடிக்காத பல விஷயங்கள் இருப்பதனால அந்த மதத்தை நோக்கி அவர்கள் போகிறார்கள். அவ்வளவுதான். அஜித்தை பொறுத்த வரைக்கும் மதமும் பிடிக்கவில்லை, எனக்கு சாதியும் பிடிக்கவில்லை. பொதுவா எனக்கு பயணங்கள் நிறைய பிடிக்கும். அதனால பயணங்கள் நிறைய செல்லுங்கள். செல்லக்கூடிய சமயத்துல பல பேர் நீங்க பார்ப்பீங்க, சந்திக்காத பல நபர்களை சந்திக்க வேண்டியது வரும். அதன் அடிப்படையில் என்ன ஆகுது, உங்களுக்கு சாதி மதங்களை கடந்து அவர்களோடு பேசக்கூடிய, நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா புதிதாக பழகக்கூடிய பார்க்கக்கூடிய நபர் இல்லையா? அப்படி இருக்க ஒரு சமயத்தை எந்த சாதி அப்படின்னு தெரியாது, நம்ம பாட்டு பழகிட்டு போகக்கூடிய அன்பு பெருகும். இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறார். அதாவது குறிப்பிட்ட ஒரு நபரை சாதிக்குள்ள வட்டமிட்டு பார்க்கக்கூடிய சமயத்துல சந்திக்காத நபராக இருந்தாலுமே சரி, அவர் மீது நமக்கு வெறுப்பு தானாக உண்டாகிவிடும். அதனால சாதி மதத்தை விட்டொழிங்க, பயணங்களை மேற்கொள்ளுங்கள், மனம் நிம்மதியாக இருக்கும். அதே நேரத்தில் சாதி மதத்தை வெறுத்த அல்லது ஒழித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட ஒரு வீடியோ போட்டிருக்கார். நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா இருக்கு. ஆனா தலைப்பு என்பது பழைய தலைப்பு. ஆமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அம்பேத்கர் எடுத்த தலைப்பு, ஆமா, திருமாவளவன் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, அண்ணா எடுத்த தலைப்பு, கலைஞர் எடுத்த தலைப்பு, ஆமா, இப்போது இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்த தலைப்பு, நடிகர் பிரகாஷ்ராஜ் எடுத்த தலைப்பு, இன்னைக்கு நடிகர் அஜித் குமார் எடுத்திருக்கார். நடிகர் விஜயும் எடுத்தாரு, ஆனால் இந்த அளவுக்கு விரிவாக அவர் பேசவில்லை.
மறைமுகமாக பேசிட்டு இருக்கிறார். அவ்வளோ நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். இருந்தாலும் நடிகர் அஜித் வந்து பப்ளிக்கா சொல்லிட்டார், சாதி மதம் வேண்டாம், சாதி மத கோட்பாடுகள் தேவையில்லை, பயணங்கள் செய்யுங்கள், சாதி மதம் வந்து உங்களை விட்டு தானாக விலகிவிடும். ஏன்னா பல மனிதர்களை பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த எந்த சாதி அப்படின்னு கேட்கறதா மனசு தோணாது. அப்படிங்கிறப்ப அவர்களாக வந்து உதவி செய்யக்கூடிய சமயத்துல மனசு ரொம்ப சாந்தமாகும். அதனால வந்து பயணங்களை நிறைய மேற்கொள்ளும், இடம் விட்டு இடம் மாறுங்கள், மாறக்கூடிய சமயத்துல சாதி மதத்தை நாம் ஒழித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். பொதுவாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய சமயத்துல சாதி மதத்தை தூக்கி நிறுத்த வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் எல்லோருக்கும் விருப்பம்லாம் கிடையாது. இது ஒரு 10 வருஷம் பார்க்கிறப்ப ஏன்னா மதவாதங்கள் நிறைய பெருகி விட்டன. அதுக்கு வந்து அஜித்துக்கும் தெரியும். குறிப்பிட்ட ஒரு மதவாத கும்பல் வந்து இன்னும் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால வந்து மதவாதம் நிறைய பெருகிருச்சு. அதன் அடிப்படையில் பேசுகின்றாரா அல்லது இவர் தனிப்பட்ட சொந்த கருத்தா அப்படின்னு தெரியல. ஆனா சரியான கருத்து, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இதை பார்த்தாவது அந்த மதவாத கும்பல் திருந்துமா? கட்டாயமா திருந்தார். அவர்களுடைய அஜெண்டாவே அந்த மதவாதம் தான். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுக்கு அடிப்படை என்ன? மதவாதம் தான். இஸ்லாமியர்களை வெறுக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். மற்றபடி குறிப்பிட்ட ஒரு சாதியத்தை பட்டியல மக்களை மதிக்க கூடாது. சும்மா ஜனாதிபதியா போட்டவுடனே தூக்கி நிறுத்த அர்த்தம் ஆயிடுமா? ஒரு இஸ்லாமியனாக அப்துல் கலாமை போட்டவுடனே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை விட்டு பாஜகவும் ஆர்எஸ்எஸ் விலகி விட்டதுக்கு அர்த்தம் ஆகிவிடுமா? கிடையாது. சும்மா உப்புக்கு போடுறாங்க அவ்வளோ. மற்றபடி அவங்க அதே அஜெண்டால தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இளையராஜா, இசைஞானி இளையராஜா வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே பாஜக வந்து மதவாத கும்பல் இல்லை, ஆர்எஸ்எஸ் மதவாத கும்பல் அப்படின்னு சொல்லிவிட முடியும். இதெல்லாம் அஜித்துக்கு தெரியும். இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு கருத்தாக அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற பொழுது ரொம்ப ஏற்றுக்கொள்ளலாம். பழைய அஜெண்டா, பழைய தலைப்பு மீண்டும் வந்து புதிதாக சொல்கின்றார். எதை வைத்து? பயணத்தை வைத்து சொல்றார். மதவாதங்களை ஒழியுங்கள், சாதியவாதங்களை ஒழியுங்கள் அப்படின்னு சொல்றலாம். நம்ம 4 பேர் சொல்லிட்டு அலையிறோம். இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவரை சொல்லிக்கிட்டு அலையிறோம். அதற்கு வந்து என்ன ஆயுதம் அப்படிங்கிறப்ப அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்றபடி வந்து அவைகளெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அம்பேத்கரோட கொள்கையும், மற்றபடி பெரியார் சொன்ன கொள்கைகள், அண்ணா சொல்லி சென்ற கொள்கைகள், ஒரு திருமாவன் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை வந்து நம்ம போகக்கூடிய சமயத்துல கட்டாயமாக சாதி மதங்களை ஒழிக்கலாம் அப்படின்னு ஒரு அவர்களுடைய ஒரு கோட்பாடா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இவர் புதிதான ஒரு அரிதாரத்தை இருக்கிறார். பயணங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிறார். அவர்களுடைய இடம் விட்டு இடம் மாறுங்கள். சும்மா இருக்கீங்களா? ஒரு ரவுண்ட் அடிங்க. ஆமா, இங்கிருந்து வந்து ஜப்பானுக்கு போனாதான் ஒரு பயணம் கிடையாது. இங்கிருந்து திருச்சிக்கு போனாதான் ஒரு பயணம் கிடையாது. இங்கிருந்து வந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போனாதான் ஒரு பயணம் கிடையாது. இங்கிருந்து இங்கிலாந்துக்கு போனாதான் அண்ணாமலை மாதிரி ஒரு பயணம்லாம் கிடையாது. அவர் படிக்க போயிருக்காரு, அப்புறம் பேசிக்கலாம். பட் இருந்தாலுமே கூட ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடியதை வந்து அவர் பயணங்கள் அப்படிங்கிறார். ஒன்றும் கிடையாது. இப்போ வெறுப்பாவே இருந்துச்சு, ஒரு டைப்பா இருந்தது, எந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா சும்மா காலார ஒரு இடம் விட்டு நகர்ந்து பாருங்களேன். ஒரு 2 வீலர் எடுத்துக்கங்க, ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க. இல்லையா ஒண்ணுமே இல்லை, பக்கத்துல போய் ஒரு டீ கடையிலையோ மற்றபடி வந்து மளிகை கடையிலையோ ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க. ஒரு 4 பேரை பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த சாதி மத பேதம் வந்து மனதுக்குள் இருக்காது. எல்லோரும் ஓர் இனம். ஆமா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு வரும். அப்படிங்கிறது நடிகர் அஜித் வந்து ரொம்ப வெளிப்படையாவே வீடியோ போட்டிருக்காரு. ஆமா, இது உண்மையிலே வந்து இது பாஜகவுக்காக போடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கட்டாயமா இருக்காது, அப்படியும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் பாஜக ஆளு இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியுது. ஆமா, அதனால வந்து பாஜகவுக்காக போடப்பட்ட விஷயம். ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் மதவாதம் தானே. இந்த ஆட்சி 11வது வருஷமாக இந்த இந்தியாவை ஆண்டிட்டு இருந்தாலுமே கூட எங்கு பார்த்தாலும் மதவாதம், மத சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பாருங்க, இந்த 2-3 நாளைக்கு முன்னால கூட மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவன் எங்கு பார்த்தாலும் அதன் அடிப்படையில ஆமா அந்த குறிப்பிட்ட அந்த மதவாத கும்பலை சேர்ந்து வந்து கைதுன்னா வந்துட்டு இருக்கபடியே மற்றபடி நிம்மதியான ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும். இப்ப அவர்களாம் திருந்தி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மதவாதம், சாதியவாதம்னா அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து அடித்து ஒழிச்சிருங்க.
அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை நோக்கி சொல்கிறாரா இல்லை பொதுவாக சொல்கிறாரா அப்படிங்கிறது அஜித்துக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸா எடுத்துக்கலாம், அதோட தப்பு கிடையாது. ஆமா, நல்ல ஒரு அட்வைஸ் தான். எடுத்தது வந்து பழைய தலைப்பு. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, பாட்டில் புதுசு உள்ள சரக்கு பழசு அப்படிங்கிற மாதிரி. எடுத்தது என்னமோ வந்து பயணங்கள்ங்கிற அடிப்படையில புதிய அரிதாரம், அதுல மாற்றுக்கிறது. தலைப்பு என்னமோ பழசு. அதனால வந்து சாதி மதத்தை ஒழிப்பதற்காக வரும் காலங்கள் எத்தனை பேர் சொன்னாலுமே சரி, விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் நடிகர் அஜித் குமார் வந்து எதற்காக அந்த சாதியவாதத்தை மதத்தை கையில் எடுத்தார், அதை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டுமே தெரியும். இதன் வெளிப்பாடா வந்து பாஜகவை விட்டு அவர் விலகி விட்டாரா அல்லது வந்து பாஜகவை சேராதவரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா போயிட்டு இருந்தது. கட்டாயமாக பாஜகவை இல்லை, அவர் பாஜகவை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிந்து விட்டது. எப்படி அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், சாதி மதத்தை வந்து கட்டாயமாக நம்ம ஒழித்து விட முடியுமா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு தான் இருக்கிறோமோ ஒழிய இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் வரக்கூடிய சமயத்துல சாதி மதங்கள் கட்டாயமாக வந்து ஒழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. இதற்கு வந்து நடிகர் அஜித் போன்றவர்கள்லாம் அவங்க இன்னும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லோருடைய விருப்பமாகவும் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.